கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்கு மிகுந்த கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நமக்கு ரோமர் பாடத்தை கொடுத்து நம்முடைய புது சிருஷ்டியை அபரிவிதமாக வளர்த்துள்ளார். அதன் அடிப்படையிலே நாம் கொரிந்தியர் பாடத்தை கேட்டு வருகிறோம். இந்த பாடத்திற்கு செல்லும் முன்பாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் முதல் பாடலை பாடலாம். அனைவரும் இணையதளத்தில் இணைந்து பாடலாம். மீட்கப்பட்டு போவதில்லை என்று தொடங்கும் பாடலை அனைவரும் இணையதளத்தில் இணைந்து பாடலாம்.
கூடுதலின் ஆரம்ப ஜபத்தில் நம்முடைய சகோதரர் அப்பன்ராஜ் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலை மீட்பரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இது உமது பாதாரத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து இந்த நாளிலும் கூட உடைய சத்தியத்தை தியானிக்க முடியாக எங்களுக்கு கிருபை பாராட்டி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கடந்த சில நாட்களாக பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட நீர் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொருவரையும் சுகவீன வேலையில நீர் பாதுகாத்து பலப்படுத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்படியாய் தடைபட்டிருந்த எல்லாவற்றையும் நீர் மாற்றி இதோ தகப்பனே தொடர்ந்து உங்களுடைய சத்தியங்களை கேட்கத்தக்கதான கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இதோ கூட உம்முடைய சித்தத்தில தேவை நிமித்தமாய் இதோ காணொலி மூலமாக ஒவ்வொரு இடங்களிலிருந்து குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய சத்தியத்தை இதோ பொருந்திய நிருபத்தை குறித்து தியானிக்க முடியாது நீர் கிருபை பாராட்டி இருக்கிற மட்டிலா தயவுக்காய் உமக்கு நன்றி ஏறெடுக்கிற தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிற சகோதரருக்கு தேவையான பலத்தையும் திட நம்பிக்கை தேவ ஆவியும் கொடுத்து நீர் வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவி ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுக பலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய நேசக்கரம் கொண்டு வழிநடத்த முடியாது இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் வேண்டுதல் செய்யும் பிதாவே, ஆமென். இன்றைக்குரிய வேலை பாடத்தில் நம்முடைய சகோதரர் தீபன் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கொரிந்தியர் நிருபத்தின் அடுத்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நியூ சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடந்த வாரம் வந்து நம்ம 1ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வாரத்திலிருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 2 பார்ட் நம்பர் 1 கிளாஸ் நம்பர் 8க்குள்ள வந்து நாம கடந்து செல்ல போறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த 1ஆம் அதிகாரத்தோட இன்ட்ரோடக்ஷனை நம்ம கிளியரா பார்த்தோம். அது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராரோ அந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நாம 2ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து என்ன பண்ண போறாருன்னா ப்ரூவ் பண்ண போறாரு. இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனா எப்படி சொல்ல போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுற பாயிண்ட அவர் வாழ்க்கையா வாழ்ந்து இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண போறாருன்னா சொல்ல போறாரு. அடுத்த இந்த அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து பேச போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையான ஞானங்களை குறித்து பேச போறாரு. அந்த 2 வகையான ஞானங்களை வித்தியாசப்படுத்தி பேச போறாரு. அதுல ஒரு வகையான ஞானம் எந்த மாதிரி ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஞானம், நேச்சுரலாவே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தையும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தையும் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வித்தியாசப்படுத்தி சொல்ல போறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு எதை
பேசுறாரோ, என்ன ஒரு விஷயங்களை பேசுறாரோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்கள்ல என்ன ஒரு விஷயத்தை புரிய வைக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிரசங்கிப்பதையே வாழ்க்கையாக வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண போறாருன்னா சொல்ல போறாரு. சோ நான் பிரசங்கிப்பதே, அவர் என்ன ஒரு விஷயத்த ப்ரீச் பண்றாரோ அதே ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையா அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ போறாரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்ஸுக்கு எதை எக்ஸாம்பிள் எடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய லைஃபையே என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுக்க போறாரு. அதான் நம்ம வசனம் வாசித்து ஆரம்பிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. சோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே எங்க போயிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரிந்து சபைக்கு என்ன பண்ணிருக்காருன்னு போயிருக்காரு. அங்க போய் அங்க சபை அந்த கொரிந்து ஊருக்கு போய் அந்த ஊர்ல சபை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிச்சு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல் போயிருக்காரு. அதுதான் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வந்த போது அப்படின்னா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்போ சத்தியத்தை முதல் கொண்டு வந்தாரோ, சபையை ஸ்தாபிக்க வந்த அந்த கால பகுதியில தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அது என்ன சிறந்த வசனிப்பு அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸலன்சி ஆஃப் ஸ்பீச், அதாவது பேசும்போது ஒரு ஞானம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஞானத்தோட நான் என்ன பண்ணல வரல. அது மட்டும் இல்லாம ஆர் ஆஃப் விஸ்டம், அதாவது சில டைம்ல உலக பிரகாரமான ஒரு ஒராட்டரி ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நல்லா பேசுறாரு இவர், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் கூட சொல்லுவோம் இந்த ஸ்பீக்கர் நல்லா என்ன பண்றாரு பயங்கரமா வந்து சப்ஜெக்ட் பேசுறாரு, அவர் பேசுற ஸ்கில்லே அப்படியே என்ன பண்ணுது கவர்ந்து இழுக்குது. இந்த ஸ்பீக்கர் அவர் பேசுறதுனாலே வந்து அவர் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து அந்த பேசக்கூடிய ஞானத்தை வச்சு வித்தியாசப்படுத்துவோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. நான் வரும்பொழுது உங்களுக்கு சத்தியத்தை எடுத்து தேவனுடைய சாட்சிய எடுத்து உங்ககிட்ட நாம சொல்லும் பொழுது அப்படி ஒரு எக்ஸலன்சி ஆஃப் ஸ்பீச், அதாவது ஒரு பயங்கரமா ஒரு உலக பிரகாரமான ஒரு ஞானத்தோட ஒரு ஒராட்டரி ஸ்கில்ஸோட ஒரு பேசுறதுனா நான் என்ன பண்ணல வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. சோ அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வரார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வாசிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அப்படின்னா இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல தெளிவா, பின்பு அவர்களில் சதுசேயரில் ஒரு பங்கும் பரிசேயரில் ஒரு பங்குமா இருக்கிறார் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமா இருக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பரிசேயனா இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். விச் மீன்ஸ் பரிசேய மார்க்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலரா யார் இருந்திருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்காரு. அதே இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்துல அவருடைய பழைய வாழ்க்கை குறித்து பழைய அவருடைய நாலேஜ் குறித்து எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். நானும் எல்லா இஸ்ரேல் ஜனங்க மாதிரி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயரிலே எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த பெஸ்டான எபிரேயனா யார் இருந்திருக்கிறேன்? நான் இருந்திருக்கிறேன். நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி யாரா இருந்திருக்கிறான்? பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன்.
நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்படி நான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, பர்ஃபெக்டான ஒரு பரிசைனா யார் வாழ்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்திருக்காரு. எபிரேயர்ல பெஸ்டான எபிரேயனா வாழ்ந்திருக்காரு. பயங்கரமான ஸ்காலர், நமக்கு நல்லா தெரியும். கமாலியேலுடைய தி பெஸ்ட் ஸ்டூடெண்டா யார் இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்காரு. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதி அப்படின்னு ஒரு நீதி வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா பரிசேயர்கள், அந்த நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு சூப்பரான ஒரு பரிசையனை நான் என்ன பண்ணிருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தனிப்பட்ட இன்டெலெக்சுவல் பவர்ஸ் எவ்வளோன்ற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்டெலெக்சுவல் பவர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய அறிவினுடைய வல்லமை எவ்வளோ அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளால தெளிவா அவருடைய எழுத்துக்கள் இருந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ந்துக்க முடியுது. ஆனா இப்பேற்பட்ட ஒரு டேலண்ட்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலுமே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானு இந்த ஒரு காரியங்கள்லாம் இருக்குல்ல, இவருக்கு பேக்ரவுண்ட் இவ்வளவு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காருல, பரிசேயன், எபிரேயர்ல பெஸ்ட், இந்த எல்லா விஷயத்தையும் நானு தேவனுடைய சாட்சியை கொண்டு வந்து பிரசங்கிக்கும் பொழுது நான் என்ன பண்ணல, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸையோ ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு திறமையோலாம் பயன்படுத்தி உங்களுக்கு நான் என்ன பண்ணல, சத்தியம் சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொரிந்து சபைக்கு நினைவுபடுத்துறாரு. ஏன் இதை நினைவுபடுத்துறாருன்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு ஃபேமஸான வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஃபாலோ பண்ண சொல்றார், ஏன் ஃபாலோ பண்ண சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் எதனால ஃபாலோ பண்ண சொல்லலன்றத பார்க்கலாம். அவர் எதனால ஃபாலோ பண்ண சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு ஸ்மார்ட், ஒரு பயங்கரமான ஒரு பரிசைனா வாழ்ந்தது நிமித்தமோ இல்லது ஒரு நியாயப்பிரமாணத்துல ஒரு பயங்கரமான ஸ்காலரா இருந்ததுனால என்ன பண்ண சொல்ல அவரு ஃபாலோ பண்ண சொல்லல. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. which means என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை கூட இருக்கும்பொழுது அவருடைய இந்த தனிப்பட்ட பிரசன்டேஷன் எபிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த திறமை பிளஸ் அவருடைய யோசிக்கக்கூடிய திறமைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எதையுமே தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சாட்சியை கொண்டு வந்து அங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலையாமா, பயன்படுத்தலையாமா. சோ இந்த இடத்துல தேவனுடைய சாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை மூல பிரதிகள்ல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஆஃப் காட்னு அப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மிஸ்ட்ரி ஆஃப் காட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், தேவனுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொல்லும் பொழுது எடுத்து வந்து பிரசங்கிக்கும் பொழுது இந்த மாதிரி எலோக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கொண்டு வரல. எலோக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஞானத்தை பயன்படுத்தியோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கில்ஸ், ஒரு திறமைகளை பயன்படுத்தலாம் நான் என்ன பண்ணல, பிரசன்ட் பண்ணாம நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சாட்சியை பிரசன்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவு சிம்பிளா சிலுவையை பற்றின வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கேனே தவிர்த்து நான் எந்த ஒரு தனிப்பட்ட திறமையோ நான் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சத்தியத்திலே கூட அநேக சத்தியத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள் ப்ரொஃபஸரா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், நல்லா ஜீனியஸா இருக்கலாம். பட் இப்படி இருக்கிறதுனால சில தனிப்பட்ட திறமைகள் இவர்களுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த தனிப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி அதை பேஸ் பண்ணி சில டைம்ல இவங்க சத்தியத்தை பெட்டரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிப்பாங்க. அப்படி பிரசங்கிக்கிறது என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அப்படி பிரசங்கிக்கும் பொழுது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெசேஞ்சரோடைய தாளந்தை விட மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? அதாவது தூது கொடுக்கறவங்களுடைய தாளந்தோ திறமையோட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெசேஜ், அந்த சத்தியம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம்.
சோ விச் மீன்ஸ் இப்படி ஒரு தாளங்கள் இப்படி இருந்தா கூட பிரசங்கிக்கும் பொழுது எது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையை பற்றின உபதேசத்தினுடைய அந்த ஒரு தாற்பயம் என்ன கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையக்கூடாது. உதாரணத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. பயங்கரமான பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் கூட நம்ம ரூபன் பிரதர் கூட நேற்று சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொன்னார். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல எல்லாருமே எதை ரொம்ப அட்மையர் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சகோதரனுடைய தாளந்த பயங்கரமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மையர் பண்ணிருப்பாங்க. பட் ஒரு ட்ராப் ஒரு கண்ணில போய் இவங்க எப்படி விழுந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு போவ இந்த தாளந்துகளை பெருசா அப்படி காட்டி எதையே மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் டாக்டரின் அழகான ஒரு போதனையான கிறிஸ்துவனுடைய சிலுவை தட் இஸ் ஈடுபலியினுடைய தாற்பயத்தையே மறுதளிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அப்படி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ரீசன் என்னவாவும் ஆயிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஒரு எலோக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப அந்த பேசுற சில டைம்ல உதாரணத்துக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் சப்ஜெக்ட் பேசினா அந்த பேசுற ஸ்டைல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மையர் பண்ணிடுவோம். அவரு பேசுறதே வந்து என்னவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்த அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிச்சு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணுவோம். அப்படின்னா விச் மீன்ஸ் அப்போஸ் போல் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே முக்கியம் கிடையாது. எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப ஒரு பயங்கரமா ஸ்கில்ஃபுல்லா சப்ஜெக்ட் பேசுறதோ மற்ற ஒரு திறமைகளை காட்டுறதுல முக்கியம் கிடையாது. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப பேசிக்கா ரொம்ப அடிப்படையான சத்தியமான ஈடுபலியின் தாற்பயத்தை புரிய வைக்கிறது தான் எந்த பாடமானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாடமானா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட சத்தியமான இருக்கட்டும், எந்த டாக்டரின்ஸான இருக்கட்டும், அது எல்லாமே எதை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கணும் சிம்பிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை மட்டுமே மையப்படுத்தி இருக்கணும். இதுல இந்த ஒரு குழியில நம்ம விழுந்துக்காம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சோ இதுதான் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் உங்ககிட்ட முதல் சத்தியம் சொல்ல வரும்போது கொரிந்தியர்களே எப்படி சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப எனக்கு ஸ்கில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லையா, அவர் நினைச்சிருந்தா வேற மாதிரி கூட என்ன பண்ணிருக்கலாங்க பயன்படுத்தி இருக்கலாம். நான் இந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப பேசிக்கா புரிய வைக்கக்கூடிய விதமா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிய வச்சிருக்கேன். எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சாட்சி. தேவனுடைய சாட்சி அப்படின்னு சொல்லும் போது எதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் சத்தியம். ஏன்னா அதுதான் தேவனுடைய ரகசியமா என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கிளியரா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சத்தியம் சொல்ல வரும்பொழுது கொரிந்தியர்களே நான் என்ன பண்ணலீங்க, ஒரே ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணிட்டேன். என் மைண்ட்ல என்ன பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன். தீர்மானித்திருந்தேன்னா என்ன அர்த்தம், தீர்மானம் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுத்துட்டாராமா. என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் டிசிஷன் எடுத்துட்டாராமா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஐ டிட்டர்மைன் பண்ணிட்டாராமா, முடிவு பண்ணிட்டாராமா, தீர்மானம் எடுத்துட்டாராமா. அவங்களுக்கு எதைதான் மெயினா போதிக்கணும்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ மட்டும் தான் என்ன பண்ண நானு போதிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்மானிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக்கான காஸ்பல் மெசேஜ் நம்ம எல்லாருக்குமே நாம அடிப்படையா கேட்டு வந்த அந்த அடிப்படையான சுவிசேஷ செய்தி எதை பற்றினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையை பற்றினது. சோ நாம சத்தியத்துக்குள்ள எப்பேற்பட்ட டாக்டரின்ஸ் வேணா படிக்கலாம், எப்பேற்பட்ட போதனைகள் வேணா நம்ம என்ன பண்ணலாம் ட்ரூத்துக்குள்ளே படிக்கலாம். பட் அது எல்லாத்துக்குமே சென்டர் கோரா எப்பவுமே எதுல இருந்து வழி விலகிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி விலகிடக்கூடாது. இந்த ஒரு காரியத்தை அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியம் அந்த ஈடுபலியினுடைய சத்தியத்தை உங்களுக்குள்ள முழுசா
நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், தீர்மானிச்சுட்டேன். அதை தவிர்த்து வேற எதையுமே நான் பெருசா உங்ககிட்ட காட்டணும்னு நான் என்ன பண்ணலைங்க, நினைக்கலன்றது என்ன பண்றாராமா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கொரிந்தியர்களுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிந்தியர்களுடைய மைண்ட் எல்லாம் எது மேல மட்டுமே இருக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் முடிவு பண்ணிருக்காருன்னா கிறிஸ்து மேல மட்டுமே இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்காரு. இது ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில கொரிந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், கொரிந்து நகரத்துல அநேக கிரேக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல கிரேக்கர்களுடைய ஹேபிட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு, சோ வந்து கிரேக்கர்களுக்கு எப்பவுமே எப்படி பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் அப்பியரன்ஸ் இருக்கணும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் இருக்கணும், நல்ல இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கணும். நாலேஜ்னா ஒரு நல்ல ஒரு அறிவு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். புரிஞ்சுங்களா? திரும்பி சொல்றேன், கிரேக்கர்கள் எது பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல அப்பியரன்ஸ் இருக்கணும், பவர்ஃபுல்லான வாய்ஸ் இருக்கணும், அது அப்படியே பேசும்போது அந்த வார்த்தை ஜாலத்தோட பேசணும், நல்ல ஒரு ஞானத்தை இன்டெலெக்சுவல் நாலேஜோட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசும். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதிர்பார்க்கிற ஒரு கிரேக்கர்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பிலாசபி, அவங்களுடைய ஒரு தத்துவத்தோட பேசணும். இப்படி பேசினா தான் பயங்கரமான ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்பீச் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி யார் பேசுறாங்களோ அவங்க தான் ஒரு பயங்கரமான தூது கொடுக்குறவங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிரேக்கர்களுடைய மைண்ட் செட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சிம்பிளா சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ணல வந்து உங்ககிட்ட பேசல, இது எல்லாத்து மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா நானு தேவன் கொடுத்த ஞானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேனே தவிர்த்து இது எதுவுமே நான் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் ட்ரை பண்ணிருக்கலாம்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம்ல, ஏன் அப்படி ட்ரை பண்ணாம இப்படி பேசியிருக்கார்? ஏன் இப்படி பேசியிருக்கார்? சோ ட்ரை பண்ணிருக்கலாம்ல அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படியே கிரேக்கர்கள் மாதிரி ஒரு எலக்ட்ரன்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேசினால. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பேசவா தெரியாது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ஏதோ ட்ரை பண்ணி பேசிருக்கலாம்ல கொஞ்சமாவது. அப்போலோக்கு இது இந்த மாதிரி பேசுறது ஆல்ரெடி இருந்துச்சு, நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அப்படின்னா ஏன் இதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தேன்னா அது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஒருவேளை எங்க கொண்டு போயிட்டு இருக்கலாம், அது மேல கொண்டு போயிருக்கலாம், அந்த பேசுற மெசேஞ்சர் மேல என்ன பண்ணிருக்கலாம் கொண்டு போயிருக்கலாம். அதுவும் இவர் என்ன பண்றாரு, சூப்பரா பேசுறாரு, அது மேல என்ன பண்ணிருக்காரு கொண்டு போயிருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படி எல்லாம் போகாம உங்க மைண்ட் கான்சென்ட்ரேஷன்லாம் அங்க மாறாம எது மேல மட்டுமே உங்க மைண்ட் இருக்கணும்ன்றது நான் முடிவு பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மீது மட்டுமே என்ன பண்ணும் உங்க மைண்ட் இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலாமா அந்த மாதிரி பேசலாமா. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர். இதுதான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர். அப்படின்னா அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியம் பிரசங்கிக்கிறவரா அவருடைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அட்டென்ஷனை யார் மேல கொண்டு வரல அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் மேல கொண்டு வராம கிறிஸ்துவனுடைய சிலுவை மேல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆல்ரெடி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இருந்தே என்ன தீமா பேசிட்டு இருக்காருன்னா ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. எந்த ஞானம்? கொரிந்தியர்களுக்கு சொல்றாரு, கொரிந்தியர்களே தப்பி தவறி கூட ஹியூமன் விஸ்டம் என்ன பண்ணக்கூடாது, மனுஷீக ஞானம் இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க புது சிருஷ்டிகள்ன்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்ன பண்ண வைக்கணும், இப்ப புரிய வைக்கணும். ஏன்னா இனிஷியலா இப்ப கொரிந்தியர்கள் என்னவா இருக்கிறாங்க, குழந்தைகளா இருந்துட்டு இருக்காங்க. சோ அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவே இல்லாம வேற எந்த ஒரு விஷயத்தையும் நான் பிரசங்கிக்க கூடாதுன்றத ஒரு விஷயம் என்ன பண்றேன், நானு தீர்மானம் பண்ணிட்டேன், முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இப்படி ஏன் பண்ணணும், இப்பேற்பட்ட முடிவு ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் முடிவு பண்ணிட்டாரு, அநேக பாடங்கள் பேசிருக்கலாம். கரெக்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல கொரிந்தியர்கள் கிட்ட போய் அநேக பாடங்கள் அநேக சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிருக்கலாம். இன்க்ளூடிங் பைபிள்ல இருந்து எக்கச்சக்க சப்ஜெக்ட் பேசிருக்கலாம்ல, எடுத்து குரோனாலஜி பேசிருக்கலாம்ல அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதை நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்து மேல நடுவா கொண்டு போய் என்ன பண்ணும், சென்டர் பண்ணும். எல்லா சிந்தனையிலும் அவங்களுக்கு யார் மேல மட்டுமே ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலவே ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருங்க, தீர்மானிச்சுட்டு இருந்தார். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நிருபத்துல அநேக பிரச்சனைகளை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொரிந்தியர்களுக்கு அட்ரஸ் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இது ஒரு பயங்கர வெரைட்டியான ஒரு நிருபம். இது
அப்போ கொரிந்தியர் நிருபம் ரொம்ப என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் யோசி எழுது நிருபம் எதுவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரிந்திய நிருபமா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நிருபத்துல அவர் கவுன்சிலிங் கொடுக்கிறாரு. இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்த ரொம்ப எம்பசைஸ், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்தினுடைய ஃபர்கிவ்னஸ், அந்த ஒரு மன்னிப்பு மனம் திரும்புதல் மூலம் இவங்களுக்கு எது மூலமா தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடுகளுடைய தாற்பரியத்தை கொரிந்தியர்கள் புரிஞ்சுட்டு, அதே போல அவர்களும் ஒரு பாடுகளுக்குரிய ஒரு வாழ்க்கைய இந்த ஒரு பாவ நகரத்துக்குள்ள, எந்த ஒரு பாவ நகரத்துக்குள்ள, ஏற்கனவே கொரிந்து நகரம், எந்த நகரம் நம்ம பேர் வச்சிருக்கோம், சின் சிட்டி அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்கோம். சோ அந்த ஒரு சின் சிட்டில அந்த ஒரு இருளான ஒரு சமுதாயத்திற்குள்ள கிறிஸ்துவுக்காக ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவங்க வாழணும்னா, இவங்க மைண்ட் முழுக்க முழுக்க கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திற்குள்ள அவர் பட்ட பாடுகளுடைய தாற்பயமும் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையும் மட்டுமே இவங்க மைண்டுக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிருக்கேன் நினைச்சதுனால, வேற எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா பேசாம சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேங்க ரொம்ப சிம்பிளா தேவனுடைய சாட்சியை உங்களுக்கு பிரசங்கிச்சேனே தவிர்த்து ரொம்ப எலோக்கியன் வேர்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பேசல. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதுவுமே முக்கியம் கிடையாது. எதுதான் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆண்டவர் கூட ஒரு நெருங்கின ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் பாத்தீங்களா, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாவ நகரத்துல. சோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க வாழணும்னா அவங்க தாட்ஸ் முழுக்க முழுக்க யார் மேல மட்டுமே இருக்கணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் புரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான்ப்பா நான் அப்ப வரும்போதே அப்படி என்ன பண்ணிருக்கிறேன் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன்னு சொல்றாருன்னா, அப்பவே ஒரு இடத்துல புரிய வைக்கிறாரு நமக்கு எதுதான் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஸ்டம் கிடையாதுங்க, மனுஷீக ஞானம் கிடையாது, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானம் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம எந்த உபதேசம் எப்பவுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றின உபதேசம். அப்படின்னா பைபிள்ல எந்த சத்தியம் எடுத்துக்கலாம், பைபிள்ல எந்த சத்தியம் எடுத்தாலுமே அதுக்கு சென்டர் கூட எதுதான் வந்து நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபடி. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நாலேஜ் இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ட்ரூத்ல படிக்கலாம், எவ்வளோ கால கணக்குகளை என்ன பண்ணலாம், நம்ம பயங்கரமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு மேலாம், எவ்வளோ ராஜ்யத்துக்குரிய சத்தியங்கள் 1000 years கிங்டம் பத்தி என்ன பண்ணலாம் பேசலாம். பட் எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிளான கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் சத்தியம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாக்டர், அத பேஸ் பண்ணிருக்கணும். அதுதான் எப்பவுமே என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்க கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காருன்னா, இத மெயினா நான் என்ன பண்றேங்க பிரசங்கிக்கிறேன், மத்த எந்த விஷயமே பெருசு இல்ல. இப்பேற்பட்ட ஒரு மைண்டை யாருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாராமா, கொரிந்தியர்களுக்கு கொண்டு வரணும்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் இந்த இடத்துல என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ டிட்டர்மைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஃபார் ஐ டிட்டர்மைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் என்ன பண்ணிட்டேன் தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீர்மானிச்ச அப்போஸ்தலனாகிய பவுல் மாறினார் அந்த இடத்துல. இப்படிதான் கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அல்லாமல் வேறொன்றையும் பிரசங்க கூடாது நான் தீர்மானிச்சேன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி தீர்மானிச்சவரு அப்படியே பிரசங்கிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம், அப்படியே தான் பிரசங்கிச்சாரு. அப்ப அந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ண விஷயத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலீங்க, மாறவே இல்லை. புரிச்சுக்கலாம், முடிவு பண்ண விஷயத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறல. என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து தான் சென்ட்ரா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரணும். அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை முடிவு பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றின உபதேசம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த முடிவு பண்ண விஷயத்தை எக்ஸாக்டா செஞ்சு காமிச்சிட்டாரு. சோ இந்த இடத்துல ஃபார் ஐ டிட்டர்மைன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு நம்ம மூத்த சகோதரர் அருமையான ஒரு விளக்கத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஃபார் ஐ டிட்டர்மைன் அப்படின்னு அர்த்தம் தீர்மானிச்சிட்டார். அப்ப தீர்மானிச்சுட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த இடத்துல அவர் தீர்மானிச்ச ஒரு முடிவு எடுத்துட்டார்ல, இப்படிதான் நான் சத்தியத்தை என்ன பண்ண போறேன் கொண்டு போய் சேர்க்க போறேன்னு கொரிந்தியர்களுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி ஒரு முடிவு பண்ணிட்ட விஷயத்துக்கு அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்குமா வந்திருக்காதா, டெஃபினட்டா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்திருக்கும். சோ அப்படி எதிர்ப்புகள் வந்திருந்தாலுமே அதற்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்திருந்தாலுமே முடிவு பண்ண விஷயத்துல இருந்து மாறி இருப்பாரா, முடிவு பண்ண விஷயத்துல இருந்து மாறிப்பாரா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம்,
சோ அதுதான் டெஃபினட்டா என்ன பண்ணீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மாறல. அப்படின்னா இதுல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு 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 அருமையான ஒரு கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே வருது. அது என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினேஷன், தீர்மானம் பண்றது, தேவனுக்காக ஊழியம் பண்றதுல. சோ தீர்மானம் பண்ணிட்டாரு. அப்படி தீர்மானம் பண்ணதுனால தீர்மானம் பண்றவங்க எப்படி இருக்கணும்ன்றது நம்ம மூத்த சகோதரர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா தேவனுடைய ஊழியத்திற்காகவும் தேவனுடைய சத்தியத்திற்காகவும் நாம ஒரு வாழ்க்கைய பவுல் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வாழ முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு ஆப்போசிஷன் வந்தாலுமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளுடைய நேச்சுரலான ஒரு உரிமைகள் இருக்கும் இல்லையா, ப்ரெஃபரன்சஸ் இருக்கும் இல்லையா, அதை விட்டு கொடுக்கறதுக்கு, அதை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும், உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும், இந்த தற்கால வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும், சத்தியத்தின் நிமித்தம் ஒரு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவர்களாக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு வேலைகளை செய்யறது. ஏன்னா ராஜ்யம் அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கு, ஸ்தாபிக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்படி ஸ்தாபிக்கப்படுற ஒரு வேலைகளுக்காகவும் எப்பேற்பட்ட ஒரு ஆப்போசிஷன் வந்தாலும் சரி அதுல முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பொறுமையோட அதுக்கு சப்மிட் பண்ணணும். நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்தக்கூடாது. நம்ம முதல்ல என்ன பண்றோம், முடிவு பண்ணிடுறோம். அதான் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாருங்க, ஃபார் ஐ டிட்டர்மைன், நான் என்ன பண்ணிட்டாத முடிவு பண்ணிட்டேன். சோ இதுதான் தேவனுக்காக ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிருக்குமா, அப்போஸ்தலனாகிய பவுல் முடிவு பண்ணிட்டார்ல. இது தவிர்த்து நான் எதுவுமே உங்களுக்குள்ள இருக்கணும்னு நான் என்ன பண்ணலீங்க, யோசிக்கல. அப்படின்னா விச் மீன்ஸ் நாமளும் இந்த ஒரு முடிவு தான் என்ன பண்ணாங்க எடுக்கணும். எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எது பண்ணாலுமே சகோதரர்களுக்குள்ள அட்டென்ஷன் எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூலமா அவர்களுடைய அட்டென்ஷன் எங்க போனோம், இயேசு கிறிஸ்து மேல போனோம். அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்க கொண்டு போனோம், இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொண்டு போனோம். அதுதான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வெற்றி. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? சோ நாம சத்தியம் பேசினாலும் சரி அல்லது நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தாலும் சரி அது எங்க கொண்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொண்டு போனோம். யார்கிட்ட கொண்டு வரக்கூடாது, நம்ம கிட்டயோ மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கிட்டயோ அல்லது நம்மளுடைய தாளந்து திறமைகள் கிட்டயோ என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாது. இப்பேற்பட்ட தெய்வீக ஊழியம் செய்யறதுதான் நாம நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்றதுங்க, ஒப்பு கொடுக்குது. இந்த ஒரு உண்மையான ஒரு ஊழியத்துல இருக்கிறதுனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் கண்டினியூல் ஸ்டடி ஆஃப் காட்ஸ் பிளான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேர்ஃபுல் அண்ட் கண்டினியூல் ஸ்டடி ஆஃப் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தை எப்படி படிக்கிறதாமா, கேர்ஃபுல்லா படிக்கிறது. அடுத்து எப்படி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா படிக்கிறது. அது என்ன கண்டினியூஸா, கண்டினியூஸா நான் தான் பேசிட்டு இருக்கணும், பதில் வராது. கண்டினியூஸா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜாக்கிரதையா தேவனுடைய திட்டத்தை என்ன பண்றது, படிக்கிறது மட்டும் பத்தாது, அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது. அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல நமக்கு என்ன ஒரு பங்கு இருக்குன்றத நல்லா உணர்ந்துகிட்டு அதுக்கு பயங்கரமான என்தூசியாஸ்டிக் ஜீல், அப்படியே ஒரு ஆர்வமா ஜீலா தேவனுடைய திட்டத்துல நமக்குன்னு ஒரு பங்கு கொடுத்திருப்பார்ல அதை நிறைவேற்றத்துக்கு அப்படி ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணுமா, செய்யணுமா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ, எந்த அளவுக்கு பலி செலுத்த முடியுமோ, அப்படி செலுத்துறதுக்கு எந்த அளவுக்கு விலை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் முழுசா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் டிட்டர்மைன் பண்ணிட்டாரு. நான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவை பற்றின சிலுவையில் அறையப்பட்ட குரூசிஃபைடு மெசியாவை என்ன பண்ணணும், நான் போதிக்கணும்னு முடிவு பண்ணனே தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்குள்ள இருக்குன்னு என்ன பண்ணீங்க, முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா குரூசிஃபைடு மெசியானா என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ள என்ன புரிய வைக்கணுமா, இயேசு கிறிஸ்து மேசியான்னு மட்டும் ப்ரூஃப் பண்ணல, என்னன்னு ப்ரூஃப் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்ற மேசியா சிலுவையில் அறையப்பட்டவர். அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டவர் தான் நம்மளுடைய ரட்சகர் அப்படின்னு நம்ம புரியும் போது அந்த சிலுவையின் சத்தியங்களுக்குள்ள நாம் போய் உணரும் போது எது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களால புரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும், எப்பேற்பட்ட ஒரு சத்தியங்களை படிக்கணும், அதை படிச்சுட்டு எப்பேற்பட்ட ஒரு ஜீல காட்டணும். அது மட்டும் இல்லாம எப்பேற்பட்ட விலையவனா கொடுத்து அந்த ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாராமா,
முடிவு பண்ணிட்டாராமா. அவர் முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஒரு காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு முடிவு பண்ணிருப்பார்ல, என்னென்ன பிரசங்கிக்கணும் அப்படியே முடிவு பண்ணிருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ரிஸ்க் எடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி கூட நம்ம பேசிக் சப்ஜெக்ட் ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது இதே ஒரு சிலுவையின் சத்தியம், நம்ம பேசிக் சப்ஜெக்ட் காஸ்பிள், நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எதுதான் சொல்றோம், சிலுவையை பற்றிய சத்தியத்தை சொல்றதுதான் நம்மளுடைய பேசிக் சப்ஜெக்ட்ஸ். அதை போய் கொண்டு போய் சேர்றதுக்கு ரிஸ்க் எடுத்திருக்குமா இல்லையா? ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதே சத்தியத்தை அதுக்கப்புறமா சத்தியத்திற்குள்ள வந்துட்டு பிறக்கும் சகோதரர்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். அப்போ நம்மளே இப்போ பேசிக்கா இந்த காலப்பகுதியில நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போது ரிஸ்க் எடுக்கிறோம்னா, அப்ப அந்த காலப்பகுதியில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய மெத்தடை பயன்படுத்தலன்னு பாத்தீங்கன்னா, கிரேக்கர்கள் பயன்படுத்துற மெத்தடை பயன்படுத்தாம என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ரிஸ்க் வந்திருக்குமா, வந்திருக்காது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ரிஸ்க் வந்திருக்கலாம்? உடம்பு சரியாம போயிருக்குமா? உடம்பு பிரச்சனை வந்திருக்குமா? நோய் வந்திருக்குமா? இல்ல வேற யார் மூலமா ஆப்போசிஷன் வந்திருக்குமா? வந்திருக்காதா? கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படின்னா வந்திருக்கும் போது ஐயோ நம்ம முடிவு பண்ணிட்டோம், பட் இது இம்பாசிபிள் போல இருக்கே. இம்பாசிபிள்னா என்ன சொல்லலாம், முடியவே முடியாது போல இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் இம்பாசிபிள் யோசிக்கலாமா, ஐ அம் பாசிபிள் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்படின்னு அந்த ஐஎம் இருக்குல்ல, ஐஎம், அந்த ஐஎம் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காரு, அவரு போட்டு மெரிக்கிறாரு. ஐஎம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஐஎம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம, செல்ஃப். சோ ஃபிளஷ் எப்பவுமே என்ன சொல்லாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிபிள் சொல்லவே சொல்லாது. ஃபிளஷ் எப்பவுமே என்ன மட்டும் தான் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஐஎம் மெரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்லாம ஐ கேன் டூ இட். ஸோ அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன முடிவு பண்ணாரோ அந்த ஒரு விஷயத்தை தெளிவா என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சு காமிச்சிட்டாரு. என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை பத்தியுமே பேசக்கூடாது, பேசுறதோ டிஸ்கஸ் பண்றதோ எதை பத்தியுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே கிடையாது. எதை பத்தி மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேச போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணி மற்ற எல்லா சப்ஜெக்டையும் அவுட் ஆஃப் சைட் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டாரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முழு வாழ்க்கையுமே எதுவா மட்டும் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு, அவருடைய பிசினஸே அதுதானமா வாழ்க்கையில் என்னவாமா, சகோதரர்களுக்கு எப்படின்னா அவருடைய மைண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள யாருடைய மைண்ட் இருந்துச்சு, கிறிஸ்துவனுடைய மைண்ட். அதை கொண்டு வர்றதுக்காக எவ்வளவு உதவி புரியணுமோ அப்படி உதவி புரியணும்னு அவங்களுக்கு என்ன போய் சேரணும், சத்தியம் போய் சேரணும். அந்த சத்தியம் எப்படி போய் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷ ஞானத்தின்படி கிடையாது, ஒரு பயங்கரமான ஸ்பீச்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த சத்தியம் சிலுவையை பற்றின சத்தியம் சிம்பிளா போய் ரீச் ஆகிறதுக்கு எப்பேற்பட்ட ரிஸ்க் நான் எடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் போய் சேர்ப்பேன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த சத்தியத்துல முக்கியமான ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ போய் பிரசங்கிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது, அங்க போய் பிரசங்கிக்கணும். அப்படி போய் பிரசங்கிக்கும் போது என்னன்னு பிரசங்கிக்கணும்னு பாத்தீங்கன்னா மேசியா சிலுவையில் அறையப்பட்டார்னு பிரசங்கிக்கணும். யோசிச்சு பாருங்க, யாராலாம் இந்த ஒரு டீச்சிங் ஏத்துக்க முடியுமா? மேசியானால என்ன அர்த்தம், ரட்சகர்னு சொல்றீங்க, அந்த ரட்சகரே சிலுவையில் அறையப்பட்டார்ன்ற ஒரு மெசேஜை கொண்டு போய் சொல்லணும்னா இப்ப நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அந்த காலப்பகுதியில் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலப்பகுதியில என்னப்பா நீ அவரை ரட்சகர்னு சொல்ற, ஆனா அவரே என்ன ஆயிட்டாரு, செத்துட்டாருன்னு சொல்றியே. அந்த ஒரு மெசேஜ பவர்ஃபுல்லா போய் என்ன பண்ணணும், கொண்டு போறது மட்டும் இல்லாம அதை டிஃபெண்ட் பண்ணணும். அந்த ஒரு தெய்வீக போதனையை பத்தி அசிங்கப்படாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போய் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறைதல் தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மிகப்பெரிய ஒரு பார்ட். அது இல்லாம யாருக்குமே என்ன கிடையாதுங்க, ரட்சிப்பு கிடையாது. இப்போ சபைக்கும் சரி, நாளைக்கு உலக ஜனங்களுக்கும் சரி. அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை மீது மட்டும்தான் அவங்களுடைய மைண்ட் எல்லாம் இருக்கணும். அப்போ அத்தனை போதனைகளும் அதை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கணும். சோ அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் அந்த ஒரு காரியத்தின் மீது மட்டும்தான் இருக்கணும்ன்றத நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன், இப்படிதான் பிரசங்கிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் சொல்லியிருக்காரு.
சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம் இல்லையா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒண்ணு கூட்டவும் கூடாது, ஒண்ணு குறைக்கவும் கூடாது. அப்படின்னா சிம்பிளா ஆனா எப்பொழுதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனி கொடுக்கிற ஒரு சத்தியமா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈடுபலியின் சத்தியத்தை எப்பவுமே நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா விட்டு விலகக்கூடாது. விட்டு விலகிறது மட்டும் கிடையாது, நாம மத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி, நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தாலும் சரி, அதுல எது பிரதிபலிக்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிலுவை தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கணும். மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசுறது மட்டும் மெசேஜ் கிடையாது. Action speaks more louder than words அப்படின்னு அர்த்தம். Action speaks more louder than words அப்படின்னா வார்த்தையோட சத்தமா எது பேசுமா? ஆக்ஷன்ஸ், கிரியைகள் தான் பேசுமா. அப்படின்னா நாம செய்யற கிரியை கூட, நாம பேசுற பேச்சு கூட எதை மட்டுமே பிரதிபலிக்கணும், எதை மட்டுமே கொண்டு போய் சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிலுவையை மட்டுமே கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய எண்ணங்கள், பாக்குறவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் யார் மீது மட்டுமே இருக்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து மீது மட்டுமே என்ன பண்ண வைக்கணுங்க, இருக்க வைக்கணும். சோ இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாராமா, முடிவு பண்ணிட்டாராமா. முடிவு பண்ணதை செஞ்சு காமிச்சாரா இல்லையா? செஞ்சு காமிச்சிட்டார். அப்படின்னா அப்படி செஞ்சு காமிச்ச அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண ரிஸ்க் எடுக்கல. ஏன் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். புரிஞ்சுங்களா? அப்போ சத்தியம் சொல்ல வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு சிம்பிளான சத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு வரும்பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சாமா? ஐ வாஸ் வித் யூ இன் வீக்னஸ், ரொம்ப வீக்கா இருந்தாராமா. அண்ட் இன் ஃபியர், பயத்தோடு இருந்தாராமா. மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் நான் என்ன பண்ணேன், இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல இந்த வீக்னஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு பிசிக்கலா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு காலப்பகுதி வரைக்கும் இருந்திருக்கலாம். சோ அந்த டைம்ல வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காராமா, போயிருக்காராம். சோ அப்படி போன அந்த ஒரு பிசிக்கலான ஒரு டைம் பீரியட் இருந்திருக்கு. அவர் ஆல்ரெடி ஒரு கடினமான ஒரு அனுபவங்களுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கார். அந்த நினைவுகளும் பவுலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கு. ஒரு விதமான சவுல்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்து, ஒரு விதமான ஒரு சோர்வுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்காரு. அண்ட் இன் ஃபியர், பயத்தோட அப்படின்னு சொல்லும் போது ஒரு விதமான டிஸ்கரேஜ்மெண்ட்டும் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்திருக்கு. சோ அந்த டைம்ல இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. கொரிந்து சபைக்கு சத்தியம் கொண்டு வரணும். யோசிச்சு பாருங்க. சோ உடம்பு தெரியாம போயிருச்சு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, வீக்னஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட்டார்? ஃபார் ஐ டிட்டர்மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஐ டிட்டர்மைண்ட் தீர்மானிச்சிட்டார்ல. கொரிந்து சபைக்கு கொரிந்து பட்டணத்துக்கு போனோம், அங்க சபையை ஸ்தாபிக்கணும், அங்க கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றின சத்தியத்தை சொல்லி வாழ்ந்து காட்டணும்னு தீர்மானிச்சத எந்த சூழ்நிலை வந்தாலுமே தேவனுடைய ஊழியம் அந்த இடத்துல என்ன பண்ணலீங்க, தடப்படல. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்ற அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், பிரதிநிதிகள் ஆஃப் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள். சோ அப்படி முடிவு பண்ணிட்டா, முடிவு பண்ணதுதான். நான் முடிவு பண்ணிட்டோமா இல்லையா? இப்படி எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி முடிவு பண்ணிட்டோமா, முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு தான் இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். அப்படின்னா முடிவு பண்ண நம்ம இதுக்கப்புறமா நமக்கு எந்த விதமான சாதகமான சூழ்நிலைகளே இருக்காது. ஏன் சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது? உலகத்தினுடைய எண்டுக்கு என்ன பண்ணியாச்சு, நாம வந்துட்டோம். இந்த உலகத்தினுடைய முடிவுக்குள்ள வந்துட்டோம். இதுக்கப்புறமா வாழ்க்கை சாதகமான ஒரு சூழ்நிலைகள் டெஃபினட்டா என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது தேவனுடைய ஊழியத்தை, உதாரணத்துக்கு தேவனுடைய ஊழியத்தை நாம செய்யறதுக்கு எந்த காரணத்தினா எடுத்து வைக்கலாமா? எந்த காரணத்தை எடுத்து வைக்கலாமா? உதாரணத்துக்கு கொரோனா பயங்கரமா என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீமா பரவிட்டு இருக்கு, அதனால சத்தியத்தையே என்ன பண்ண முடியாது, பிரசங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து மாடி வைக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு இப்ப கூடவே முடியாது, அதனால வரவே முடியாதுன்ற முன்னாடி எடுத்து வைக்கலாமா? முடியாது. ஏன்? உண்மைதான், நம்ம லிட்டரலா நேர்ல கூடாதுதான் இப்போ. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நாம கீழ்ப்படியணும். பிளஸ் மற்றவர்களுக்கு அன்பு காட்டணும்னா நாம டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். ஆனா
சத்தியம் பிரசங்கிக்கிறதுக்கு தடை இருக்கா? இப்ப எப்படி பேசிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. கூடுறதுக்கு தடை இருக்கா? எப்பேற்பட்ட கிரேஸ் கொடுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் ஜூம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் ஜூம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நிருபம் எழுதிருக்க மாட்டாரு, எல்லாரையும் வர சொல்லியிருப்பாரு. கொரிந்தி சபை என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க, அடுத்து தெசலோனியர், அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க வாங்க. எப்பேற்பட்ட கவுன்சிலிங் போயிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க, விட்டுருப்பாரா? அப்ப சபை கூடுதல் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சபை கூடுதல் என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு வந்து கூடுறது சபை கூடுதல் கிடையாது, சபையெல்லாம் சேர்ந்து கூடுறதுதான் சபை கூடுதல். அப்படின்னா இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா இல்லையா கூடுறதுக்கு? சகோதரர் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பேற்பட்ட வாய்ப்பு வீட்டுல இருந்து கேட்கறதுக்கு. எல்லா சகோதரர் கூடயும் சேர்ந்து ஃபெலோஷிப் வைக்கிறது எப்பேற்பட்ட வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கறானா, இதுக்கப்புறம் தான் மீட்டிங்ஸ் என்ன ஆகணும், கம்மியாகணுமா ஜாஸ்தி ஆகணுமா? ஜாஸ்தி ஆகணும். சோ ஆனா ஒருவேளை இந்த ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, இந்த ஒரு ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, அதுல சில கோஆபரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, அதுல நாம எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, செத்தே போனாலும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் போய் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வழிதான் சத்தியத்தை கொண்டு போய் என்ன பண்றதுங்க சேர்க்கறதுக்கு சகோதரர்களுக்கு, வேற எந்த வழியுமே இல்ல. இந்த வழியில நமக்கு ஏதாச்சும் ஒரு ஊழியம் கிடைச்சிச்சுன்னா அதை வேற லெவல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இறங்கி. அதே மாதிரி சகோதரர்கள் அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு சபை கூடுதலை விட்டு விடாமல், அந்த வசனம் இப்ப பொருந்தாதா? எபிரேயர்களுக்கு எழுதுற வசனம் இப்ப பொருந்தாம போயிருமா நமக்கு? யோசிச்சு பாருங்க. இப்ப அதிகமா என்ன ஆகும், சபை முடிவு வரைக்கும் அந்த வசனம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பொருந்தோம். தேவன் எந்த வழியில கூட சொல்றாரோ அந்த வழியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கூடணும். சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாம சத்தியத்தை பிரசங்கிக்கணும், அதன்படி வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்ப முடிவு பண்ணிட்டோம்? ஞானஸ்தானத்திலேயே முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னா நமக்கு தேவன் கொடுக்கிற ஊழியத்துல எந்தவித காரணமும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். சோ அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் நான் பயந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு உங்ககிட்ட. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவரே ஆல்ரெடி இடத்துல இருக்காராமா, ஒரு வீக்னஸ்ல இருக்காராமா, அவரே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்திருக்காரு. அவரும் இடத்துல தான் இருக்காரு, மாம்சத்துல இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானு தெரியாதனமா என்னுடைய மாம்ச பலவீனத்துல இருக்கிறதுனால ஏதாச்சும் நான் பேசி கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றின உபதேசத்தை கொஞ்சம் வேற மாதிரி மாத்திடுவனும், கொஞ்சம் வேற மாதிரி பேசிடுவனும், பலவீனத்துல ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் பண்ணி பேசிடுவனும், அந்த ஒரு பியூர் டாக்டரின் பரிசுத்தவான்களுக்கு போயிடாம மிஸ் ஆயிருமோ அப்படின்னு என்ன பண்ணிருக்காராமா அவரு. ஏன்னா ஒரு மாம்ச பலவீனத்துல நினைச்சது அப்படியே எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. சோ அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி என்ன ஆயிருமோ, பரிசுத்தவான்கள் செய்யக்கூடிய ஊழியம் என்ன ஆயிருமோ, நான் இப்படி இருக்கிறேனே, இப்ப கொஞ்சம் ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கு, அப்படி ஊழியம் தடைப்பட்டுருமோ என்னால, என்னுடைய மாம்ச பலவீனத்தினால அப்படின்றது என்ன பண்ணிருக்காரு. அப்படி ஊழியம் தடைப்பட்டுருச்சுன்னா என்ன ஆகாது, போய் கிறிஸ்துவனுடைய உபதேசமே போய் சேராது. சோ பரிசுத்தவான்களுக்கு ஊழியமே இப்ப பண்ண மட்டும் என்னால தடைப்பட்டுருமோன்னு ரொம்ப நடுக்கத்தோடு பயத்தோடு இருந்திருக்காராம். அதுதான் பிராங்க் ஷெல்லி சொல்லும் போது சொல்றாரு, அவர் ஆட்டிடியூட் மஸ்ட் ஹேவ் தி சேம் கைண்ட் ஆஃப் ஃபியர்ஸ். இந்த பயம் இருக்குமா இருக்கக்கூடாது? நமக்கு இந்த பயம் இருக்கணும். எக்ஸாக்டா இந்த பயம் நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். இந்த நேரத்துல இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, அருமையான சிச்சுவேஷன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தேவன் நம்ம எக்ஸாக்டா உண்மையை முத்தமா இருந்திருக்கிறோமா? சின்ன ஒரு ஊழியம் கிடைச்சா அதை ப்ராப்பரா நம்ம செஞ்சு முடிக்கிறோமா? ஒருவேளை நம்ம மூலம் ஏதாச்சும் யாருக்குன்னா போய் சேராம, சத்தியம் போய் சேராம மிஸ் ஆயிருமா? அழகா போய் சேராம மிஸ் ஆயிருமா? பியூரா போய் சேராம மிஸ் ஆயிருமா? அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்க பயந்துருக்கிறார். எல்லாம் பாருங்க, இது எல்லாமே அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாரோ அதை என்ன பண்ணிருக்காரு, அப்படியே வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறதுக்கே பயந்து பேசியிருக்காருன்னு நடக்கும். சரியா போய் என்ன ஆகணும், கரெக்டா ட்ரூத் ரீச் ஆகணும். முக்கியமா சத்தியம் பேசக்கூடிய சகோதரர்கள் சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, இல்ல சத்தியம் எல்லாருமே ஒருவேளை குரூப் டிஸ்கஷன்ல சத்தியம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, சத்தியம் பேசும்போதும் சரி, போடியம்ல இருந்து எங்க இருந்தோ சும்மா இஷ்டத்துக்குலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம்
பேசக்கூடாது. அப்படியே சில டைம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே மைண்டுக்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணும் அப்படியே டப்பு அதை சொல்ற அப்படியே அடிச்சு விட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே மைண்டுக்கு வந்ததெல்லாம் அப்படியே பேசிட்டு போவோம். நம்ம சில டைம்ல சப்ஜெக்ட் பேசும்போது கூட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு மைண்டுக்கு வரும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். அது ஒரு மோசமான எக்ஸாம்பிளா இருக்கும், அது நல்லாவே இருக்காது, அது எங்க அட்டென்ஷனை கொண்டு போகாது, ஜீசஸ் மேல நம்மளுடைய அட்டென்ஷன் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு போகாது. அப்படின்னா எப்படி பயந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே ஆல்ரெடி ஒரு ட்ரையல்ஸ்ல இருக்கேன். பட் இதுல சரியா கொண்டு போய் சேர்க்கணும், தேவையில்லாதது எதுவுமே என்ன பண்ற கூடாது, நான் பேசிடக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்காராமா அங்க இருந்திருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்படி ஒரு டிட்டர்மினேஷன், இப்படி ஒரு தீர்மானம் வச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் சபையினுடைய வாழ்க்கை. அதுதான் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நவவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கு. இதுதான் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? பாயிண்ட்க்கு வந்துட்டாரு பாருங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், நான் வரும்போது இந்த மாதிரிலாம் பேசல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். புரிச்சுங்களா? எந்த மாதிரி பேசல, மனுஷனுக்கே உரிய நய வசனம். புரிச்சுங்களா? சோ அந்த மாதிரி பேசாம ஆவியினாலும் பலத்தினாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் உறுதிப்பட்டதா இருந்ததுன்னா எப்படி பேசியிருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, எப்படி பேசியிருந்தா இப்படி ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் அப்படின்னு சொல்றார். இப்படியே பிரசங்கிச்சிருக்கிறாராமா. எப்படி அவருடைய பேச்சும் அவருடைய பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்குமா. அப்படி ஏன் பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிந்தியர்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்து மேல நிக்காம தேவனுடைய பலத்துல நிற்கும்படி அப்படி பேசியிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா இதுல கிளியரா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறார், என்ன நல்லா அழுத்தி சொல்லிட்டே இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளுடைய ஃபிளஷ்லி திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, மாம்சீகமா யோசிக்கிறது, அதுக்கு எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது என்ன பண்றாருங்க சொல்லிட்டே இருக்கிறாரு. சோ அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் போன வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய பேச்சு பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆவியினாலும் பலத்தினாலும் என்ன இருக்கு, யாருடைய பலத்தினால், இங்கிலீஷ்ல அழகா இருக்கும் பவர் ஆஃப் காட். இந்த பவர் ஆஃப் காட் அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுடைய வல்லமையினால் என்ன இருக்கு, தேவனுடைய வல்லமையினால் உறுதிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. which means அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள மாம்சம் கிடையாதா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாம்சீக எண்ணங்கள் வந்திருக்காதா. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட போராட்டத்துல என்ன பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், என்னுடைய தனிப்பட்ட போராட்டத்துல ஜெயிச்சிட்டேன். சோ அதனால நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கங்க, உணர்ந்துக்குங்க, எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு போராட்டம் என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். சோ அதனால என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை மாதிரி நாமளும் அந்த எண்ணங்களை மாம்சீக எண்ணங்களை தூக்கி போட்டுறணும். மாம்சீக எண்ணங்களை தூக்கி போட்டதுன்னா நம்மளுடைய ஓன் திங்கிங்னா என்ன அர்த்தம், சுய யோசனை, சொந்தமா யோசிப்ப பாத்தீங்களா, அதை என்ன பண்ணிருங்க, தூக்கி போட்டுருங்க. அதுதான் ஹியூமன் விஸ்டம் அப்படின்னு சொல்றேன். ஆனா என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் இப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அர்த்தம். பவுல் எப்படி பேசவே மாட்டாராமா, ஓன் திங்கிங் பேசவே மாட்டாராம். அப்போ ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் பேசுற பேச்சும் பிரசங்கம் மட்டும் இல்ல, சப்ஜெக்ட் பேசும்போது மட்டும் இல்ல, நார்மலா பேசும்போதும் அது மனுஷனுக்குரிய ஞானமாவே இருக்கக்கூடாது, மாம்சிக எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதிப்பட்டு என்ன பண்ணிருக்காரு பவுல் இருந்திருக்காரு. சோ ஏன் அப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒருவேளை பேசிட்டு இருந்தாருன்னா ஜனங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் எண்ணங்கள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓன் திங்கிங் ஒன்று இருக்கும்.
சுய யோசனைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அவனுடைய விசுவாசம் எல்லாம் மனுஷ ஞானத்தின் மேல நின்று இருக்கும். ஆனா தேவ ஞானத்தின் மேல நிக்கிறதுக்காகவும் தேவ பலத்தின் மீது நிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணிருக்காரமா, இப்படி நான் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிலத்துல பெர்சுவேஷன் அப்படின்னு இருக்கும், நய வசனிப்பு அப்படின்னு இருக்கலாம். அந்த வார்த்தை பெர்சுவேஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், அதாவது மனுஷனுக்கே உரிய அந்த நய வசனிப்பு அப்படின்னு அந்த ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சுவேஷன் வேர்ட்ஸ் ஆஃப் பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். அப்படின்னா ஒரு தூண்டி இயக்கக்கூடிய, புரிச்சுங்களா, தூண்டி இயக்கக்கூடிய ஞானம். கரெக்டா இல்லையா? சில டைம்ல சில பேர் பேசுறதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டி நம்மள என்ன பண்ணுவோமா, இயக்கம். அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இயங்கக்கூடாது. நம்மள தூண்டி இயக்கக்கூடியது எதுவா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம், வசனத்துக்குரிய ரீசனிங்கா இருக்கணுமே தவிர்த்து மனுஷிக பிரகாரம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அது நம்மள தூண்டி இயக்கக்கூடாது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நம்ம மெசேஜ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நம்ம ப்ரீச்சிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்படின்னா இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்ல, மனுஷீக பிரகாரமான தூண்டி இயக்கக்கூடிய ஒரு ஞானமாலாம் கிடையாது. அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சாமா, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சாமா, பட் இன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் பவர். அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காமா, அவர் பேச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காமா. டெமான்ஸ்ட்ரேட் அப்படி எடுத்து காட்டியிருக்கான். தேவனுடைய ஆவினா என்ன, தேவனுடைய வல்லமனா என்ன, அல்லது தேவனுடைய ஆவியின் வல்லமனா என்னன்றது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து காண்பிச்சிருக்காராமா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, நாம பேசும்போதும் நாம சப்ஜெக்ட் ஒருவேளை சத்தியம் எடுத்து சொன்னோம்னாலும் எது டெமான்ஸ்ட்ரேட் ஆகணும், எது டெமான்ஸ்ட்ரேட், நம்ம ஓன் பர்சனாலிட்டிஸ் டெமான்ஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அதான் முதல்ல சொல்லிட்டு வர்றாரு. நம்மளுடைய ஓன் மைண்ட் வெளியே வரக்கூடாது, நம்மளுடைய ஓன் சுய ஞானம் என்ன ஆகக்கூடாது அந்த இடத்துல வெளியே வராம இட் ஷுட் பி a demonstration of spirit and of power. ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் உங்க விசுவாசம் மனுஷ ஞானத்தின் மேல் இல்லாம தேவ வல்லமையின் மீது என்ன பண்ணுவாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த பவர் ஆஃப் காட் மேல என்ன பண்ணணும், அது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? சப்போஸ் நான் எப்போல் கொரிந்து பட்டணத்திற்குள்ள போகும்பொழுது என்ன ஒரு விஷயத்த தெளிவா முடிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வாழக்கூடிய வாழ்க்கை முழுக்க முழுக்க யார மற்றவங்களுக்கு காட்டணும் முடிவு பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றிய செய்தியுமே அப்படின்னு மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காரு. சோ நாம பேசணும்னா இனி எப்படி பேசலாம், நாம பிரசங்கிச்சோன்னா எப்படி பேசலாம், சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கலாமா, இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பிரசங்கிச்சிடலாமா, அப்படின்னா எதை காட்டணும் யோசிச்சு பாருங்க. சோ அப்படின்னா தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார்னா எப்படி காண்பிச்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, தேவனுடைய ஆவியும் வல்லமையும் எப்படி வெளியே வரும், அவருடைய வசனத்தின் மூலமா தான். சோ அப்படின்னா வசனத்துலதான் தேவனுடைய வல்லமையும் இருக்கு, தேவனுடைய ஆவியும் இருக்கு. சோ அப்படின்னா வசனம் மட்டுமே, வசனத்தை அடிப்படையா கொண்டு மட்டுமே நம்மளுடைய பேச்சும் நம்ம பிரசங்கமும் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஃபோர்ஸ், பவர் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட யாருன்னா பழகினாங்கன்னா அவங்களுடைய விசுவாசம் எப்படி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு, நம்ம விசுவாசம் மட்டும் இல்ல அவங்களுடைய விசுவாசமே எப்படி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷ ஞானத்துல கிடையாது, தேவனுடைய வல்லமையின் மீது. சோ சில டைம்ல இந்த டிஃபிகல்ட்டி அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஃபெய்த் எது மேல மட்டுமே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியில வல்லமையில, விச் மீன்ஸ் இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனோம்னா தேவனுடைய வசனத்தின் மீது மட்டும்தான். அப்படின்னா உதாரணத்துக்கு சில டைம்ல நமக்கே இந்த சேலஞ்ச் வரும், எப்படி தெரியுங்களா, சில டைம்ல பயங்கரமா சில ட்ரூத் எல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் காட்டுவாங்க, ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் எடுத்து வந்து காட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய சத்தியங்களை ஆப்போசிட் பண்றதுக்கு. அது பயங்கரமான எவிடன்ஸா இருக்கும். உதாரணத்துக்கு குரோனாலஜி எடுத்துக்கலாம்,
பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ், கல்வெட்டு எல்லாம் தோண்டி, பாபிலோனிய கல்வெட்டு எல்லாம் தோண்டி எடுத்து வந்து, இல்ல 70 வருஷம் முழுக்கெல்லாம் என்ன பண்ணல இஸ்ரேல் ஜனங்க, இஸ்ரேல் தேசம் என்ன ஆகல, பாழா போல, 51 வருஷம் தான் பாழா போச்சு. இவ்வளவு எவிடன்ஸ் காமிச்சா என்ன பண்ண? பயங்கர ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், பயங்கர சயின்டிபிக் எவிடன்ஸ், விஞ்ஞானபூர்வமான எவிடன்ஸ். என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஆவியினுடைய வல்லமையை பயங்கரமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும். எப்படி? வசனத்தினுடைய ஃபோர்ஸ் நமக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க நமக்குள்ள எது இருக்கணும்? The word of God, வசனங்கள். யோசிச்சு பாருங்க, திடீர்னு யாருன்னா ஒருத்தர் உலக பிரகாரமான ஆளே கூட சிருஷ்டிப்பை பத்தி பேசுறாங்க, டார்வின் கொள்கை எடுத்து வந்து பேசுறாங்க சிருஷ்டிப்பை பத்தி. டார்வின் கொள்கை தான் கரெக்ட் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. ஒண்ணும் மாதிரி இருக்குது, எல்லாமே எல்லாம் பயங்கரமா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு புக் எடுத்து வைக்கிறான், நேச்சுரலிசம் டார்வின் அப்படின்னு எடுத்து வச்சு பயங்கரமா பேசுறான். அப்படியா அப்படின்னு போயிடலாமா? நம்ம என்ன திரும்ப பண்ணோம்? கிரியேஷனை காட்டுறதுக்கு நாம ஒரே ஒரு புக்கு மட்டும் எடுத்து வைக்கணும். என்ன புக் எடுத்து வைக்கணும்? காட்ஸ் வேர்ட் எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிறதுனா புக் எடுத்து வைக்கிறது கிடையாது. விச் மீன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து அந்த ஃபெய்த் எடுத்து வச்சு தேவனுடைய வசனம் தான் உண்மை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணும். அப்படின்னா இங்க என்ன தெரியுங்களா பவுல் சொல்ல வராரு? யூதர்களுக்கு இடரெல்லாம் இருக்கலாம், கிறிஸ்துவனுடைய சிலுவை, கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம், ஏன்னா யாராலுமே ஜீர்ணிக்க முடியாது. மேசியா சிலுவை என்ன பண்ணிட்டாராமா? இறந்துட்டாராமா? இறந்து போனவர் தான் யாராமா? மேசியாவாமா. அவருடைய உயிர் தேர்தெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் மைண்டுக்கு என்ன ஆகாது, யாருக்கும் போகாது. ஏங்க அவரு என்ன ஆயிட்டாரு? செத்துட்டார்ல. இது அப்படியே யூதர்களுக்கு என்னவா இருக்குது? இடரலா இருக்கு. ஏன்னா அவங்க மேசியாவை ஒரு பெரிய ரோமன் படைய கவிழ்த்து போடுற மாதிரி என்ன பண்ணாங்க யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மேசியாவை காட்டும் போது அவங்களுக்கு என்னவாயிருச்சு? இடரலாயிடுச்சு. இது ஒரு பக்கம். அங்க கிரேக்கர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிற மாதிரி பயங்கரமான ரீசனிங், சயின்டிபிக் நாலேஜ், இது அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? எவிடன்ஸ், ப்ரூஃப், அததான் கேட்டிருப்பாங்க. ஆனாலுமே கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் சத்தியத்தை நம்பணும்னா எதை வச்சுதான் நம்ப முடியும்? எங்க இருந்து வரணும் அந்த ஃபெய்த்? ஒரே ஒரு புக்கு, தேவனுடைய வசனத்துல இருந்து மட்டுமே எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வச்சு அதுல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். அதனாலதான் சொல்றாரு, வேற எதையுமே நான் பிரசங்கிக்கணும்னு எதிர்பார்க்கல, கிறிஸ்துவனுடைய சிலுவையை மட்டுமே உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் நான் எதிர்பார்த்தேன், பிரசங்கிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னு அந்த விஷயத்தை வச்சிருக்கேன். அப்படின்னா நாம நாளைக்கு எதிலுமே விழாம இருக்கணும்னா எப்பேற்பட்ட ஃபெய்த் தேவனுடைய ஆவியிலும் தேவனுடைய வசனத்திலும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ அதான் சொல்றாரு பவுல் இந்த அதிகாரத்திலே சொல்வாரு. என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். சாதாரண வார்த்தை கிடையாது இது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். he who is spiritual, யார் ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களோ, அப்ரைசல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதாவது யார் he who is spiritual, யார் ஒருத்தங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களாமா, புரிஞ்சுப்பாங்களாமா, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்களாம். எல்லா விஷயத்தையும் பயங்கரமா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரியேஷன் என்ன பண்ணிப்பாங்களாமா, பயங்கரமா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உலக வரலாற்றுகளை என்ன பண்ணுவாங்களாமா, புரிஞ்சுப்பாங்களாமா. எப்பேற்பட்ட உலக காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவால்வேட் பண்ணி பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. யாரு? he who is spiritual. யாரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே புரியும். எந்த சூழ்நிலையிலுமே அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட டாக்டரின்ஸ்லயும் அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுங்க, புரியும். ஆனா என்ன தெரியுங்களா ஆச்சரியம், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நபரை யாருக்குமே என்ன ஆகாதா, புரியாதான். புரிஞ்சுங்களா? அவருக்கு எல்லாமே தெரியுமா, ஆனா அவரை யாராலுமே என்ன பண்ணிக்க முடியாதாமா, புரிஞ்சுக்க முடியாதாமா. இந்த ஒரு வசனத்தை மட்டுமே எக்கச்சக்கமான மணி நேரம் வச்சு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம நிதானிக்கலாம். சோ வசனம் அதுதான் சொல்றாரு, வசனம் ஆக்சுவலா நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்குது. எந்த ஞானம் தெரியுங்களா? உலகத்துல பெரிய பெரிய
சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஹிஸ்டாரியன்ஸ், பெரிய பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் யோசிக்கிற அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற ஒரு ஞானம் நமக்கு எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம். யோசிச்சு பாருங்க, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான கிரியேஷன்ஸ், பல கேலக்சிஸ் எப்படி உருவாச்சு, பிக் பேங் தியரி, அது இதுன்னு எவ்வளோ விஷயத்த எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா இல்லையா? அவங்க புரிஞ்சுக்க நினைக்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா? யாரு? he who is spiritual. யார் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களோ அவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடிஞ்சா நம்மளால? புரிஞ்சுக்க முடியல. எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, காட்ஸ் வேர்ட், ஸ்கிரிப்சர் அந்த வல்லமையும் ஞானமும் கொடுக்குது. எங்க இருக்கு கிரியேஷனை பத்தின ஸ்கிரிப்சரு? எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ்ல இருக்கு. இருக்கா இல்லையா? அடுத்து வேற எங்க இருக்கு? ஜெனிசிஸ்ல மட்டும் தான் இருக்கா? ஓகே, பார்க்கலாம் சாட்ல யார் யார் பதில் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஜெனிசிஸ்ல மட்டும் தான் இருக்கா? யோபு, த புக் ஆஃப் ஜோப்ல தேவன் படைச்ச எக்ஸ்ட்ரீமான ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், பயங்கரமான ஸ்டார்ஸ் பத்தியெல்லாம் தமிழ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக சிரிஷம் அப்படின்லாம் இருக்கும். இங்கிலீஷ்ல பிலிடியஸ் ஸ்டார். நாசா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்? பயங்கரமா பிலிடியஸ் ஸ்டார் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பண்ணிட்டு இருக்கிறத சிம்பிளா he who is spiritual people அதை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? புரிஞ்சுக்கிறோம். யாரால புரிஞ்சுக்க முடியாது? அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ எப்பேற்பட்ட ஹிஸ்டாரியன்ஸானா இருக்கலாம், இந்த ஹிஸ்டரி அப்படி நடந்திருக்குமோ அந்த ஹிஸ்டரி அப்படி நடந்திருக்குமோன்ற ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஹிஸ்டரி புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எங்க புரிஞ்சுக்கிறோம்? இதே கண்டினியூஸ் கிளாஸ்ல புரிஞ்சுக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? எந்த புக்கு? புக் ஆஃப் டேனியல். சோ யோசிச்சு பாருங்க, யாராலுமே புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் யாரால புரிஞ்சுக்க முடியும்? நம்மால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நம்மால மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஒருவேளை இதெல்லாம் அக்செப்ட் பண்ணனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தமாயிரும். ஸோ he who is spiritual, அந்த நபரை நாம இருக்கிறோமா? நம்ம வருவோமா? he who is spiritual அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா he who received the holy mind or spirit அப்படின்னா யாரோடைய மைண்ட் ஹோலியா இருக்கோ, பரிசுத்தமா இருக்கும், பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்கோ, அவங்களால தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய இந்த வெளிச்சத்துல மனுஷனுக்குரிய விஷயங்களாலும் சரி ஆவிக்குரிய விஷயங்களாலும் சரி தெளிவா அவங்களால புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அவங்களால என்ன பண்ணிக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்கள யாராலுமே என்ன பண்ணிக்க முடியாதான்? புரிஞ்சுக்கவே முடியாதான். எந்த மனுஷனாலும் அவங்களுடைய மோட்டிவ்ஸ புரிஞ்சுக்க முடியுமா? ஆவிக்குரியவர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியுமா? புது சிருஷ்டி ஒரு 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 நியாயமான ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வேல்யூபிளா தோன்றத, ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறத அசால்ட்டா என்ன பண்ணிடுவாங்களாம்? சாக்ரிஃபைஸ் பண்றாங்களாம், பலி செலுத்துவாங்களாம். அப்போ இவங்களை யாராலுமே என்ன பண்ண முடியாது? நிதானிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய பிரசங்கமும் எதைதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு பாத்தீங்கன்னா வசனத்தின் மூலம் தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய வல்லமையும். இப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா ஒவ்வொருத்தரும் கொரிந்து சபையில் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பிரசங்கிச்சும் இருக்கிறாரு, இப்படி வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் எதன் மேல இருக்கக்கூடாது? மனுஷீக ஞானத்தின் மேல இல்லாம, மனுஷீக ஞானத்தின் மேல இல்லாம தேவனுடைய வல்லமையின் மீது இருக்கணுன்றதுக்காக இப்பேற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5 வசனங்களை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃபையே வச்சு பாயிண்டா பேசியிருக்காரு. இப்படி பேச முடியுமா? ஒரு சில பாயிண்ட்ஸை பேசணும் அப்படின்னு நம்ம பர்சனல் லைஃபையே அப்படியே மிங்கிள் பண்ணி அப்படி பேசணும். அதுதான் அங்க சொல்லியிருக்காரு. நான் கிறிஸ்தேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். கொரிந்தியர்களுக்கு நிறைய பாயிண்ட் பின்னாடி பேச போறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர்கள் இல்ல அப்படின்றது ஒரு பாயிண்ட் என்ன படிக்கணும், புரிஞ்சுக்கணும். கொரிந்தியர்கள் மட்டுமா? நாமளும் அப்படின்னா அந்த வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா we are peculiar people, விசித்திரமான ஜனங்கள், அந்நியர்கள். ஏன்னா நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவன்ல இருக்கு.
ஸோ அந்த பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்றதுக்காக எப்பேற்பட்ட ஞானம் வேணுன்றதுக்கு அவருடைய லைஃபையே இந்த 5 வசனம் இன்னும் என்ன பண்ணியிருக்காருங்க, எடுத்து சொல்லியிருக்காரு. அப்படின்னு எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, மனுஷிக ஞானம். எந்த ஞானம் இருக்கணும்னு இருக்காரு, பரத்துக்குரிய ஞானம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கே உரிய ஞானம் இருக்கணும். அப்படின்னா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல 6-16 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சூப்பரான சப்ஜெக்ட் எடுக்க போறாரு. எனக்கு சப்ஜெக்ட் 2 ஞானங்களை பத்தி பேச போறாரு. இப்ப பேசுறாருல, இதுல இந்த 2 ஞானங்களை பத்தி சப்ஜெக்ட் எடுக்க போறாரு. ஒரு ஞானம், எந்த ஞானம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா மனுஷங்களுக்கு வரக்கூடிய ஞானம். அது எப்பேற்பட்ட ஞானம் பார்க்கலாம், அது ஒரு சைடும். அதே மாதிரி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்குனே இருக்கக்கூடிய ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் இருக்கணும்ன்றத வித்தியாசப்படுத்தி ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2-16 வசனம் வரைக்கும் எழுதியிருக்காரு. தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாம் வரக்கூடிய வாரத்தில் அதை குறித்து நாம் தியானிப்போம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்திக்கு தேவனுக்கு நன்றி. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு மிகவும் அற்புத விதமாக இந்த கடைசி காலமான இக்கட்டு நாட்களிலே அவருடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை தந்து மனுஷ ஞானத்தை நாம் பின்பற்றாதபடிக்கு தேவ ஞானத்தை நாம் பின்பற்றும்படியான அதில் உறுதியாக இருக்கத்தக்கதான வேத பாடத்தை நமக்கு தந்துள்ளார். அதிலே ஏன் மனுஷ ஞானத்தை அவர் நமக்கு நான் பேசலன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு டாக்டர்னு எடுத்துக்கினாலும் சரி, என்ஜினியர், சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் நான் ஒரு தேவனுடைய மனுஷன் படிக்கிற பேஜை விட அதிகமா படிப்பாங்க. பட் தேவனுடைய மனுஷன் கிட்ட இருக்கிற நாலேஜை விட அவங்களுடைய நாலேஜ் எப்பவுமே குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டா, இவங்க எல்லா விதத்திலுமே தங்களுடைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டு இருப்பார்கள். எல்லா விஷயத்திலுமே, அஸ்ட்ராலஜி ஆகட்டும், அவங்க சயின்ஸ் ஆகட்டும், வேற எது ஆகட்டும், அவங்க எல்லாத்துலயுமே இவங்களுக்கு தேவனுடைய ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கும். அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அனஸ்தீசியா டாக்டர் கிட்ட போயிட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணா அவர் பண்ண மாட்டார். அவர் மயக்கம் கொடுக்கறது மட்டும் தான் தெரியும். ஹார்ட் ஆபரேஷன் செய்யற டாக்டர் கிட்ட போய் அனஸ்தீசியா கொடுங்க என்ன பண்ண மாட்டார். அதே மாதிரிதான் சயின்டிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா, ஸ்டாரை பத்தி சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு நம்ம ஜீவனை பத்தி ரிசர்ச் பண்ற, ஒரு ஹியூமன் பாடியை பத்தி ரிசர்ச் பண்றவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ நம்ம எப்படின்னா, ஹியூமனா இருந்தாலும் சரி, நீங்க அஸ்ட்ராலஜியா இருந்தாலும் சரி, வேற எது அனஸ்தீசியாவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எல்லா நாலேஜுமே தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கும். அதனால்தான் மனுஷனுடைய ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்ல இருக்கும். பட் பியாண்ட் த லிமிட் தேவனுடைய நாலேஜ். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய நாலேஜை பெற்று நாம் தேவனுடைய கிருபை ஆசீர்வாதத்தை பெற தேவன் நாம கிருபை செய்வாராக. நம்முடைய வரப்போகும் 1-2 தேதிகளில் நடக்கும் பொது மாநாட்டிற்காக அதிகமாக ஊக்கமாக ஜெபித்து அதிலே பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் நாம் கலந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. அதிகமாக பிரயாசப்பட்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த கூடுகையின் முடிவு பாடலாக தாயினம் மேலாய் என்று தொடங்கும் பாடலை அனைவரும் இணைந்து பாடலாம். Thank you.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அறிவிப்பு நம்முடைய சகோதரர் டேனியல் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் நாளைக்கு டெஸ்ட் கொடுக்க போறாரு. அந்த சோதனையுடைய முடிவும் தேவனுடைய சித்தப்படி இருக்கத்தக்கதாகவும் வந்திருக்கும் அந்த பலனத்தை தாங்கத்தக்கதாகவும் அனைவரும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய சகோதரர் பால்பாண்டி அவர்களுக்காகவும் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அநேக சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சகோதரர் இளஞ்செழியன் அவர்கள் உடல் நலம் தேறி வருகிறது. ஜெபித்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் நன்றியை கூறினார். நாம் அதிகமாக இந்த காலகட்டத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் அதிகமாக சிரத்தையுடன் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பலவீனமாக இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்குரிய இரவு நம்முடைய சகோதரர் முரளி அவர்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 27 இன்றைக்குரிய இரவின் கீதங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விளக்கம்: தேவன் செய்கிற எல்லா நன்மைக்கும் இருதயத்தில் நன்றியுள்ளவர்களாகவே, சத்தியத்தை நேசிக்கின்றவர்களாகவும், கர்த்தரை மெய்யாகவே தங்கள் முழு மனதோடு சேவிக்கின்றவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை மறவாமல் நினைவில் கொண்டு தெய்வீக உதவியை தேடி வேத வாக்கியின்படியே வாழ வேண்டும் என்பதை வரையறை செய்கின்ற வாக்கியமே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்பது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது நாள்தோறும் புதிய பொருளையும் புதிய உத்வேகத்தையும் தந்து உற்சாகப்படுத்த வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. நன்றியுள்ளவனாய் ஒருவன் இருப்பானேயானால் தேவனுடைய கட்டளைகளின் ஆழங்களையும் கடந்த காலங்களில் கிடைத்த தேவனுடைய அருளையும் மறக்க மாட்டான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை போலவே நாள்தோறும் தேவ வார்த்தைகளால் களி கூறுவான். நாமும் அப்படியே இருப்போமாக. அவரது கட்டளைகள் நமக்கு பாரமாய் இராது. சத்திய ஆவியினாலே நாம் முதிரிடப்பட்டவர்களாய் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் அவரது வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்து காட்டுவோம் என்பதே. முடிவு ஜபத்தில் நம்முடைய சகோதரர் ஆபிரகாம் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் வந்ததானே எங்கள் தோய் தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒரு வாசம் பண்ணுகிற அன்பே உருவான எங்கள் பரலோக தந்தை, உம்முடைய கிருவினாலும் உம்முடைய காரணத்தினாலும் தந்தை என் வாழ்க்கையில் தந்து அப்பா உங்களுடைய தெய்வ சத்தியங்கள் கேட்க வாய்ப்பு தந்திருக்கிற தகப்பனே, துராஜா நாங்கள் கூட அப்பா விசேஷமாய் தந்தை ஒரு ஆழமான சத்தியங்களை கேட்க வாய்ப்பு தந்திருக்கிறப்பா. அது மட்டுமல்ல தந்தையே, நாங்கள் கேட்ட ஒரு வசம் தந்தையே எங்க பழைய எழுதி கொண்டு அப்பா நீர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நான் கேட்டு அந்த ஞானத்துடைய வழியில் நடந்து அப்ப உன் திட்டத்தை புரிந்து கொண்டு அப்பா கிடைக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ள திருப்பி சொன்னது அப்ப நீ வெளிப்படுத்தி வருகிறதான இந்த ஆழமான சத்தியங்களே அப்பா இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களுடைய புதுசிஸ்டனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிற தகப்பனே, அதை அப்பா நாம் தந்தை ஒரு காலம் கேட்டு மறுக்க விட்டுடா தந்தையே, ஒவ்வொரு நாளும் அது எங்களுடைய வாழ்க்கையில் தந்தையை நாங்கள் தந்தை தலைமைப்படுத்த நீ கிருபை சொன்னது தகப்பனே. அப்பா எங்களை மாத்திரமால் தந்தை இந்த தினத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்துக்கும் தந்தை எங்களை அப்பா எதற்காக அழைக்கிறோம் அப்பா, நாங்கள் தந்தை எங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் பார்க்கும்போது தந்தை நாங்கள் ஞானிகளோ அப்பா கல்விமானங்களோ புத்திமானங்களோ அல்ல தகப்பனே, உங்களுடைய கிருபினாலும் உங்களுடைய இருக்கத்தாலும் தந்தை நான் வந்திருக்கோம் தகப்பனே. உங்க சித்தத்தின்படி அழைத்திருக்கு அழைத்த நாள் தந்தையே தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையாய் தந்தையை மரபில் நான் ஜீவிக்க நீ கிருபை சொன்னது தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் முதல் முடிவடைந்து தந்தை நாங்கள் அப்பா உமக்கு சாட்சியை ஜீவிப்பதற்கு தந்தை ஒரு நாள் தந்தை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நீ கிருபை சொன்னது தகப்பனே. அப்பா இந்த நாள் மட்டுமல்ல தந்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தந்தை உங்களுடைய குமாரனுடைய பலியில் பங்கடைந்து அவர் காட்டின அந்த ஒரு மிகப்பெரியான தந்தையை ரட்சிப்பை அவர் பற்றி கொண்டு அப்பா அந்த ஈடுபை அவங்க விசுவாசித்து அந்த ஈடுபையோட விசுவாசத்தை அப்பா மற்றவர்களும் சொல்லி அப்பா அவர்களையும் உங்களுடைய பெயராக மாற்ற நீ கிருபை சொன்னது தகப்பனே.
எல்லாவற்றையும் உம்முடைய காத்துல ஒப்புக்கும், நீரை காத்துக்கும். சுவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. அப்பா உம்முடைய அப்பா நீர் பராமரிக்கிறா இருந்து தந்தை, அப்பா ஏற்ற வேலையில் தந்தை, ஏற்ற ஆசீர்வாதம் தந்து அப்பா அவர்கள் அந்த கஷ்டம் தாங்கக்கூடிய இரு தலைவர் தகப்பனே. அது மற்றும் தந்தை அவர்களும் வரக்கூடிய காலம் தந்தையை உமக்கு சாட்சியா ஜீவிப்பதற்கு உதவியா இருக்க எல்லாவற்றும் உடைய காத்துல ஒப்புக்கும், நீரை காத்துக்கும். சிறு விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் எங்கள் ரட்சகரும் மீட்புறம் ராஜாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பரம தந்தையே. ஆமென். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.